ஹாய் ஹலோ வணக்கம். வாங்க ஐயனார் துணை சீரியலில் அடுத்து நடக்க போகிற பரபரப்பான நிகழ்வுகளை பார்க்கலாம். கார்த்திகாவோட இந்த கல்யாண வேலை நிச்சயதார்த்தத்து வரைக்கும் வந்திருந்தாலுமே கல்யாணம் நடக்குமாங்கிறது ரொம்பவே டவுட்டு தான். ஏன்னா நம்ம கார்த்திகா எப்போதுமே டல்லாக தான் இருக்கிறாங்க. இந்த நிச்சயதார்த்தத்தில் கூட கொஞ்சம் கூட சிரிக்கலை. இதை பார்த்ததுமே கஸ்தூரி அவங்க கையை கிள்ளி நீ தயவு செஞ்சு சிரி அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. இதை பார்க்கும்போதே தெரியுது கார்த்திகாவுக்கு இதில் கொஞ்சமும் இஷ்டம் இல்லை அப்படின்னு. அவங்களோட மனசு ஃபுல்லாகவே ஏற்கனவே நம்ம சேரன் தான் இருக்கிறாங்க. நம்ம பாண்டியன் பல்லவனுக்கு கூட அண்ணையா இவ்வளோ டல்லாக இருக்கிறாங்க, அண்ணனுக்கு நம்ம ஏதாவது பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்க தான் செய்யுது. அவங்களுமே எப்படியாவது கார்த்திகாவை அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி தான் நினைக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு இப்போ நிச்சயதார்த்தம் வரைக்கும் போனதும் தான் இதை பற்றி அதிகமாக யோசிக்கிறாங்க. நம்ம சோழன் நிச்சயதார்த்த வீட்டுக்கு போயிட்டு கார்த்திகா கிட்ட பேசிட்டு வந்தது அது எப்படியோ நம்மளோட கஸ்தூரிக்கு தெரிஞ்சிருக்கு. அவங்க யார் அது உங்ககிட்ட பேசிட்டு போகிறதுன்னு சொல்லி கேட்குறாங்க. கார்த்திகா என்னதான் சமாளித்தாலும் நம்ம கஸ்தூரி ஏமாறக்கூடிய ஆளா அவங்க திரும்பவுமே கார்த்திகா கிட்ட கேட்குறாங்க. ஆனால் அப்படி கேட்டுக்கிட்டு இருக்கும்போது தனசேகரன் வந்துடுறாங்க. அதனால் கஸ்தூரிக்கு வேறு எதுவும் பேச முடியலை. ஏன்னா வேறு ஏதாவது பேசினா அது பெரிய பிரச்சனையாக ஆகக்கூட வாய்ப்பு இருக்குது. சரி, நிச்சயதார்த்தம் நடக்கிற வீட்டில் எதுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி அவங்களும் அதை கண்டுக்கிடலை. நிலாவுக்கும் சோழனுக்கும் என்னதான் அதிகமாக சண்டை வந்தாலுமே ரெண்டு பேருமே விட்டு கொடுத்து தான் போவாங்க. அதே மாதிரி தான் நிலா. என்னதான் சோழன்கிட்ட அவங்களுக்கு பிரச்சனை இருந்தாலுமே அவங்க நிறைய பொய் சொன்னாலுமே இவங்க எப்போதுமே சோழனை மன்னிக்க தான் செஞ்சுருக்காங்க. இப்போ கூட கார்த்திகா வீட்டுக்கு சோழன் போகிறேன்னு சொன்னதுக்கு அவங்க வேண்டான்னு தான் சொன்னாங்க. எதுக்கு, இது தேவையில்லாத வேலை அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனாலும் இப்போவுமே அவங்க தான் நினைக்கிறாங்க போன ஆளை இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. இவங்க இப்படி ஃபீல் பண்ணுறத பாண்டியனும் பல்லவனும் பார்க்குறாங்க. அவங்க என்னதான் வெளியில் அன்பை காட்டலைனாலுமே அவங்க இன்னமும் சோழனை தேடுறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுறாங்க. இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போதே சோழன் வராங்க. வந்தவங்க நான் இந்த மாதிரி அவங்க கூட ஃபோட்டோவே எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. இதை பார்த்ததுமே பல்லவன் ஃபோனை பிடுங்க போகிறான். இருடா, நான் உனக்கு தரதான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோவை காட்டுறாங்க. இதை பார்த்ததுமே நம்ம அண்ணன் இருக்கிற அழகுக்கு இவங்கெல்லாம் எங்கே நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரியே தான் பாண்டியனும் அண்ணன் எங்கே இருக்காங்க, இவன் எங்கே இருக்கான், அண்ணன் தான் அழகு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருமே மாறி மாறி அண்ணனை பெருசாக பேசும்போது அப்படி அந்த ஃபோட்டோவில் என்ன இருக்குன்னு சொல்லி நிலாவுக்கும் பார்க்கணுன்னு ஆர்வமாக இருக்குது. உடனே நிலாவும் கொடுங்க நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அவங்களுமே பார்த்துட்டு சேரன் அண்ணாவுக்கு ஈக்குவலாக அவங்க இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இவங்க எல்லாருமே இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக சேரன் அண்ணாவே வர்றாங்க. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது இங்கே பாரு, யாருக்காக உன்னைய வேண்டான்னு சொன்னாங்கன்னு பாரு. ஏற்கனவே சேரன் ரொம்பவே மன கஷ்டத்தில் இருக்கிறாங்க. கார்த்திகாவை மறக்க முடியாமையே தவிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களோட நிச்சயதார்த்த ஃபோட்டோவையே கொண்டு சேரன்ட்ட காமிச்சா அவங்களுக்கு எப்படி இருக்கும்? அவங்க கார்த்திகாவை நினச்சி தான் மறுபடியும் ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் என்ன தடங்கள் வந்தாலும் சரி, சேரன் அண்ணா தான் கார்த்திகாவை கல்யாணம் பண்ணுவாங்கன்னு தோணுது. சரி, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.